2016ல முதல் முறையா T20 ஃபார்மேட்டுக்கு ஏசியா கப் வந்து மாற்றப்படுது. இந்த தடவ வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன் அப்டின்னா, அந்த அந்த T20 எரா இன்னும் நல்லா பூம் ஆயிட்டு இருக்கிறனால, ஓகே சூப்பர் ரைட். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது ஏசியா கப்ன்றாங்க. அதே மாரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது ஏசியா கப். 2016ல முதல் முறையா T20 ஃபார்மேட் வரும்போது, பங்களாதேஷ ஃபைனல்ஸ்ல போய் அடிக்கிறாங்க இந்தியா. ஸோ இந்த 2010களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு 12ல வந்து ஃபைனல்ஸ்ல போய் தோத்ததா இருக்கட்டும் பங்களாதேஷ். திரும்பவும் 16ல இந்தியா கிட்ட தோத்ததா இருக்கட்டும். இந்த மாரி அவங்க மீண்டும் மீண்டும் ஃபைனல்ஸ்க்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கன்சிஸ்டன்சி வந்து அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்குது. 2018ல யுஏஇல நடக்குது. ஓடிஐ ஃபார்மேட் பங்களாதேஷ ஃபைனல்ல அடிக்கிறாங்க இந்தியா. கப் அடிக்குது 2018ல இந்தியா யுஏஇல ஓடிஐ ஃபார்மேட்ல. இப்பதான் என்ன முடிவு பண்ணாங்க இந்த 2014க்கு அப்புறம்னா, இனிமேல நமக்கு அடுத்த வருஷம் T20 இப்ப நெக்ஸ்ட் ஐசிசி டோர்னமெண்ட் என்ன வருது? அது வந்து T20 ஃபார்மேட் அப்டின்னா ஏசியா கப் இந்த வருஷம் வந்து 2020 ஃபார்மேட். அடுத்து வரப்போற ஐசிசி டோர்னமெண்ட் 50 ஓவர்னா 50 ஓவர் ஃபார்மேட் இந்த வருஷம் ஏசியா கப் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுபோல அப்படியே மாறி மாறி வந்து 2018ல வந்து ஓடிஐ ஃபார்மேட் இந்தியா டிஃபெண்ட் பண்றாங்க டைட்டில. 2022 கோவிட்க்கு அப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் 4 வருஷங்கள் கழிச்சு திரும்பவும் நடக்குது. யுஏஇல T20 ஃபார்மேட்ல நடக்குது. இந்தியா நாக் அவுட் ஆயிட்டாங்க சூப்பர் 4லயே. என்னடா இது அப்படின்னு பார்த்தா மீண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போய் அடிச்சு நவுத்துறாங்க. பாகிஸ்தானை தோக்கடிச்சு ஃபைனல்ஸ்ல 6வது முறையா அவங்களுடைய டைட்டில் அடிக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே 7 முறை டைட்டில் அடிச்ச இந்தியா 6 முறை டைட்டில் அடிச்ச ஸ்ரீலங்கா. என்ன நடக்க போகுது?